சிவஸ்தலங்கள்னு சொன்னாலே கைலாயம் புண்ணியம் மிக்க திருத்தலம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதுலேயும் மதுரை மாநகரில் இம்மையிலும் நன்மை தருவார் திருக்கோவில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கோவிலினுடைய சிறப்புகள்னு சொன்னால் அதுவும் ஒன்றல்ல இரண்டல்ல 1000 உண்டுன்னு சொல்லலாம். அந்த வகையில் மதுரை மாநகரத்தோட மையப்பகுதியில் தெற்கு மாசி வீதியோ மேலமாசி வீதியோ இணையக்கூடிய சந்திப்பில் இருக்குது. பூலோக கைலாயம்னு பெருமையாக அழைக்கப்படக்கூடிய இந்த ஆலயத்திலையும் ஏகப்பட்ட அற்புதங்கள் ஆச்சரியங்கள் நிகழ்ந்திருக்கு. 10 இலைகளோட வளரக்கூடிய தசதள வில்வ மரம் இந்த ஆலயத்தோட சிறப்பு தலவிருட்சமாக விளங்கிட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை குருதோஷம் இருக்கிறவங்க வழிபாடு பண்ணாங்கன்னா சிறப்பான பலன்கள் கிடைக்குங்கிறதும் ஐதீகம். அப்புறம் 60 மற்றும் 80 வயசு பூர்த்தியான பெரியவங்க இங்க சஷ்டியப்த பூர்த்தி செய்யறதோ 80ஆம் திருக்கல்யாணம் பண்றதோ ரொம்பவுமே அதிசயமா அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு வைபவமா இங்க இருந்துட்டு இருக்கு. அதிசய சிவலிங்கம் எந்த கோவிலுக்கு போனாலும் சிவலிங்கத்தோட முன்பகுதியை மட்டும்தான் நாம தரிசிப்போம். ஆனா இந்த திருக்கோவில்ல மட்டும் லிங்கத்தினுடைய பின்புற தரிசனமும் நமக்கு கிடைக்குது. இதுக்கான காரணங்களும் இருக்கு. மேற்கு நோக்கி அமர்ந்து சிவ பூஜை செய்யணுங்கிறது தான் இங்கே வகுக்கப்பட்ட ஒரு நியதி. இங்க சிவபெருமான் அம்பாள் கூட மேற்கு பார்த்த மாதிரி அமர்ந்து லிங்க பூஜை பண்றாங்களாம். அதனால லிங்கத்தோட முன்பகுதி அவங்கள நோக்கி இருக்கு. அதனாலதான் பக்தர்களோ சிவபெருமானோட பின்புறத்தை தரிசனம் பண்றதுக்கான பாக்கியமும் கிடைச்சிருக்கு. மீனாட்சி அம்மன் கோவில்ல சிவனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னாடி சிவன் அம்பாள் 2 பேருமே இங்கதான் எழுந்தருள்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 2 பேரையும் மூலஸ்தான நோக்கி வச்சு இம்மையிலும் நன்மை தருவார் சுந்தரேஸ்வரர் மீனாட்சி மூவருக்கும் ஒரே சமயத்துல தீப ஆராதனை அர்ச்சனை பூஜைகள் நடக்குது. இந்த பூஜையை சிவனே செஞ்சதாகவும் ஐதீகங்கள் இருக்கு. சித்தர் சிவபெருமான் மதுரையில திருவிளையாடல் நடத்தின சிவன் வல்லப சித்தராக வந்து கல்யாணைய கரும்பு தின்ன செஞ்சிருக்காரு. இவரு பத்மாசனத்துல வலது கையில ஆகாயம் காட்டி இடது கையில சாம்பிராணி குங்குலியம் வச்சு காட்சி கொடுக்கிறாரா. கல்வி கலைகள்ல வளர்ச்சி பெறவும் மன அமைதி கிடைக்கணுங்கிறவங்களோ பௌர்ணமி மற்றும் திங்கட்கிழமைகள்ல சாம்பிராணி பதங்கம், அதாவது தைல காப்புக்கு முன்னாடி ஒரு காப்புன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி காப்பு வச்சு முப்பந்தல் போட்டு வேண்டுதலும் வச்சுக்கிறாங்களா. தை மற்றும் சித்திரை மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி, அதுக்கப்புறம் ஆடி அமாவாசை, இந்த 3 நாட்களும் இந்த இம்மையிலும் நன்மை தருவாருக்கு விசேஷ பூஜைகள் நடக்குதான். கல் ஸ்ரீ சக்கரம் இதை பற்றி சொல்லியே ஆகணும். பொதுவாகவே கோவில்களில் செம்பல தான் ஸ்ரீ சக்கரம் வரைஞ்சி பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. ஆனால் மதுரையை சேர்ந்த இம்மையிலும் நன்மை தருவார் திருக்கோவில்ல கல்லினால் செய்யப்பட்ட ஸ்ரீ சக்கரம் இருப்பது வித்தியாசமான ஒரு அமைப்பா இருந்துட்டு இருக்கு. மத்தியபுரி நாயகி சன்னதிக்கு பின்புறத்திலையும் அரச மரத்தோட அடியில லிங்கோத்பவர் காட்சி கொடுக்கிறாரு. திருமண தடை இருக்கிறவங்க குறிப்பா பெண்கள் இங்க வந்து இந்த லிங்கோத்பவருக்கு பாலாபிஷேகம் பண்ணி பாவாடை மாங்கல்யம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் படைச்சு வழிபாடு செய்யறாங்களாம். இதனால நல்ல வரன் அமையும் அப்படிங்கிறதும் நம்பிக்கையா இருந்துட்டு இருக்கு. இந்த திருக்கோவில்ல பூஜை சமயத்துல அர்ச்சகர் சுயரூப சிவன் மற்றும் லிங்கத்தோட மத்தியில நின்றுக்கிட்டு லிங்கத்தை பூஜிப்பாரா. இங்க லிங்கத்துக்கு மட்டும்தான் அபிஷேகம் நடக்குது. சுயம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய சிவனுக்கு அமாவாசை பௌர்ணமி மற்றும் மார்கழியோட 30 நாட்களும் வருஷத்திற்கு 54 முறை மட்டும் தைலாபிஷேகம் நடத்தப்படுதாம். சிவராத்திரி அன்னைக்கு இந்த கோவில்ல ஹோமங்கள் கூட சங்காபிஷேகம் நடக்கிறது கூடுதல் சிறப்பா இருக்கு. மதுரையில் இருக்கக்கூடிய பஞ்சபூத திருத்தலங்கள்ல இது பிருத்திவி, அதாவது நிலம் சம்பந்தப்பட்ட தலம். அதனால புதுசா கட்டடம் கட்ட தொடங்குறவங்க சிவபெருமான் சன்னதியில கைப்பிடி மணலை எடுத்துட்டு போய் வச்சு வேண்டி அதை கொண்டு வந்து கட்டக்கூடிய அந்த கட்டடத்துக்கு மணல் கலவை கலப்பாங்க இல்லையா, அது கூட போட்டுட்டு பணியை தொடங்கினாங்கன்னா எந்த வகையிலையோ அந்த கட்டிடம் தங்கு தடை இல்லாம சிறப்பா அமைஞ்சிருங்கிறதும் ஐதீகமா இருந்துட்டு இருக்கு. சிவபெருமானே அரசரா முடிசூட்டிக்கிட்ட தலம் மதுரை. அரசாங்கத்தை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி இங்கு ஈசன் லிங்க பூஜை செஞ்சிருக்காரு. இதனோட அடிப்படையில தான் தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய பதவி கிடைக்கிறதுக்கோ பொறுப்பான பதவிகளை நம்ம ஏத்துக்கிறதுக்கு முன்னாடியோ இங்க இருக்கக்கூடிய ராஜ உபசார அர்ச்சனைன்னு சொல்லுவாங்க, அந்த அர்ச்சனையை பண்ணி வேண்டுதலும் வச்சுக்கிறாங்களாம். கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மண்டபத்துல காசி விஸ்வநாதர் வெள்ளை நிறத்துல காட்சி கொடுக்கிறாரு. பக்கத்துல விசாலாட்சி அம்பிகையும் இருக்கிறாங்க. சிவபக்தனான ராவணனை அழிச்சு சீதையை மீட்ட ராமர் தோஷம் நீங்கணுங்கிறதுக்காக ராமேஸ்வரத்துல மணல்ல லிங்கத்தை செய்து பூஜித்து வந்திருக்காரு. இந்த நிகழ்வின் அடிப்படையில தான் இங்கேயும் அதே மாதிரி மணல் லிங்கம்
மீண்டும் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. இவருக்கு பின்னாடி கையில கோதண்டத்தோட ராமர் காட்சி அளிக்கிறாரு. அதனாலதான் கோதண்ட ராமர் அப்படின்னு ஒரு பேரும் வந்திருக்கு. இந்த திருக்கோவில்ல ஜுரத்தை குணப்படுத்தக்கூடிய ஜுரத்தேவர் மனைவி ஜுரசக்தி கூட அருள் பாலிக்கிறாரு. உடல் உபாதை, ஜுரம் இந்த மாதிரி இருக்கிறவங்க மிளகு ரசம், காரமான புளியோதர சாதம் நைவேத்தியம் படைச்சு வேண்டுதல் வச்சுக்கிட்டாங்கன்னா ஆரோக்கியம் கிடைக்குங்கிறதும் நம்பிக்கை. சரி, அதே மாதிரி சண்டிகேஸ்வரர் இங்க இருக்காரு. பொதுவா சிவன் கோவில்கள்ல அவருடைய கணக்காளர்னு சொல்லக்கூடிய சண்டிகேஸ்வரருக்கு சிறப்பு வழிபாடு எதுவுமே நடக்காது. ஆனா இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரருக்கு பக்தர்கள் விசேஷ பூஜை நடத்துறாங்க. தீராத பிரச்சனைகள்ல இருந்து விடுபடணும் அப்படிங்கிறதுக்காக சிவனுக்கு மாலை போட்டு பூஜை பண்ணி அதே மாலையை சண்டிகேஸ்வரருக்கு அணிவிச்சு வழிபாடும் நடத்துறாங்க. இதனால சண்டிகேஸ்வரர் பக்தர்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக சிவன் கிட்ட பரிந்துரை செய்வார் அப்படின்னு மக்களுடைய நம்பிக்கையா இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. அதனாலதான் பரிந்துரைக்கும் சண்டிகேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு இம்மையிலும் நன்மை தருவார் திருக்கோவில் இருக்கிற சண்டிகேஸ்வரருக்கு இப்படி ஒரு பேரும் இருக்கு. அதனால எல்லாம் வல்ல சிவனே போற்றி, சிவனே போற்றின்னு சொல்லிட்டு நாமளும் மனசுக்குள்ள சந்தோஷமா வேண்டிக்கிட்டு அந்த சிவபெருமானின் அருளை வாங்கலாமா?